ஹாய் ஹால் குட் மார்னிங். தட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். காலையிலே என்னடா தலைய காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? தூக்கி கொண்டு போகிறதுக்கு தான் ரொம்ப வேர்க்குது. அடுப்படியில் வந்து 10 நிமிஷம் கூட நிற்கவே முடியல. காலைல வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி தொக்கு தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே சப்பாத்தி வச்சுக்கோன்ட்டு. நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதங்க விட்டுட்டு நல்லா எவ்வளோ தக்காளி தேவையோ அதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் வந்து போட்டுக்குவேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் இன்னைக்கு கூட கொட்டிட்டேன். அதனால அதை எடுத்து கொஞ்சம் கீழே தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை வந்து குண்டால போட்டு வதக்கிட்டு கிடக்கிறேன். இதோட வந்து பியூரி பண்ண அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தூவிட்டோம்னா டேஸ்ட்டான தக்காளி தொக்கு வந்து ரெடி. இதில் வந்து தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதே பட்டை சோம்பு போட்டு தாளிச்சாலும் நல்லாயிருக்கும். பட் தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்படி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்படியே வந்து சப்பாத்தியுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆளுக்கு 2 2 சப்பாத்தின்னு போட்டு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு இந்த அடுப்படியில். அதனால் எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு எல்லோரும் பால்கனிக்கு போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இதுதான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.